அன்பர்கள், கர்ம சூத்திரத்திலிருந்து முக்கியமான பங்கு கர்ம சூத்திர வகுப்புல ஒரு முக்கிய சொல்றேன். நம்ம கவசத்தை கற்றும் காடே கதியாய் நெடுங்கனவானதவம் பெற்றும் தெளியார். அப்ப இங்க நமக்கு தேவைப்படக்கூடியது தெளிவால் மட்டும்தான். எந்த தெளிவு அடைகின்றமோ அதை மட்டும்தான் பேச முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப தெளிவு யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா உண்மையான சத்குரு கிட்ட இருந்தது. அதுக்காக நம்மளுடைய ஆண்டு நல்ல உள்ளங்களுக்கும் யாரெல்லாம் 8 எழுத்து 18,000 மந்திரம் போயிட்டீங்களோ 18,000 அவர்களுக்கு எல்லாம் இந்த ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நட்சத்திரத்தின்படி உங்களுடைய குரு சித்தர், அந்த சித்தரை எட்டியாக பிடிச்சிருங்கன்னு எனக்கே என்னடா இவங்களா வந்திருக்காங்க. பேர்ல நீங்க கேட்டிருக்கிறதுல வாய்ப்பு, ஒருத்தர் கேட்டிருப்பீங்க, இன்னொருத்தர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒருத்தர் கேட்டாங்க எந்த சித்தர் வர போறா அப்படின்னு. ஆனே அவங்க என்னடா இவரு எங்க போய் தேடு அப்படின்ட்டு. ஆனா பிரச்சனை இல்லை, நான் கட்டாயம் முயற்சி செய்யற கட்டாயம் இது எங்க கிடைக்கும். நானும் உதவுறேன். ஆனா கொண்டு தெளிவு குருமேனி கண்டல், தெளிவு திருநாமம் செப்பல், குருவின் திருவாரூர், தெளிவு குரு தானே. ஓகேவா? அப்ப தெளிவு உங்களுக்கு வேணும்னா படிக்கிறதுனால வர போறதே கிடையாது. வருது குருடைய கிருபையின் மூலியமா மட்டும். அப்ப இந்த குரு அந்த வேற, இந்த குரு வேற. உங்க நட்சத்திர ஒரு சித்தர் அமைந்து வராரு, நீங்க அவரை அப்ப அந்த போது என்ன சொன்னாரோ அதை நீங்க கடைபிடிக்க வேண்டும். நீங்க அவரை வச்சுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு மரியாதைக்கு போடலாம், சந்தனம் வைக்கலாம், பிரசாதம் வைக்கலாம். அடிப்படையானது ரொம்ப அழகா இருக்காங்க. மூலம் தியானத்துக்கு குரு வடிவம். இப்ப யாரு குரு? உங்களுக்கு உங்களுடைய சித்த குருவான உங்க நட்சத்திரத்துடைய யாரு அப்படின்னு தெரியும் போது அவருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து இருக்கா, அற்புதம் செய்வா. ஆனா குரு இல்லாத பால் சொந்தமா கத்துக்கிட்டாலும் குரு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குருவை முடித்து இந்த கலியுகத்துல போகும்போது மெட்டிக்கா உங்கள் பாவம் மாயன உடைத்து கொண்டு போவார்கள். அதுவும் சித்தர் குருவாக வாய்க்கும் பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. முக்கியமா மகிழ்ச்சியை நிம்மதியா செல்வத்தோடு வாழுங்க. இந்த வருஷம் கர்ம யாத்திரை என்னன்னு தெரியல, என்ன குறைவா இருந்தாலும் ஆனா பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கிடைக்கிறாங்க. வாழைத்தாய் ஒரு படம் வரைக்குது, ஒரு எந்த தடங்களும் இல்லாம ஸ்மூத்தா அப்படியே போயிட்டு எல்லாம் நன்மையா. ஏன்னா நல்ல உள்ள வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம். அப்ப வழிபாடு என்பது இதுல நல்லா பாருங்க. சிவம் என கூறினான் நந்தி, குரு சிவம் என்பது குறித்தோரார், குருவே சிவனுமாய் கொல்லுமாகும் உரை உணவற்றதோர் கோரி. அதிலே வாக்கியம் இருக்கு. வாக்கியத்தை நீங்க எல்லாத்தையும் எழுதி. தெளிவு குருமேனி கண்டல், தெளிவு குருவின் திருநாமம், தெளிவு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அடுத்தது மூலம் குருவடி, பூஜை குருவின் திருவடிகள், மந்திரத்துக்கு மூலம் குருவின் திருவாக்கிய, முக்திக்கு மூலம் கிருபையே. குருவின் கிருபை அவ்வளவு கிடைச்சிரும்னு நினைச்சிடாதீங்க.
நம்மளுக்கு அவருக்கு அலங்காரம் பண்ணுவோம், அவருக்கு வந்து பொட்டு அவருக்கு விதவிதமா வேட்டி கட்டினா ஆரம்பத்துக்கு இங்க தெளிவு அடைவதற்கு அந்த குருவை ஸ்டெப் நம்பர் 1 குருவின் திருமேனி. ஸ்டெப் நம்பர் 1 தெளிவு குருவின் திருமேனி காண்டல். திருவுருவத்தை கண்டுபிடிக்க அவர் உருத்த வைக்கிறீங்க, மாலை போடுறீங்க, மாலைலாம் வைக்கிறீங்க, அதுலயே அடுத்த தெளிவு குருவின் திருநாமங்கள். அடுத்து நீ அலங்காரம் ஓகே சந்தோஷம், பிரசாதம் வைக்கிற ஓகே சந்தோஷம், தெளிவு திருநாமம் சேர்ப்பார். அவர் வந்து சொல்லிக் கொண்டே இருக்கணும், ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். நேரமும் எப்படி ஹரிரமா இருக்கு, ஒரு கையில வந்து மாலையை வச்சுக்கிட்டு அந்த பேக் ஜப பேக் ஜபம் பண்றாங்க. அது போல நீங்க வந்து இந்த மாதிரி டைமர் வாங்கி நீங்க அதை வந்து இருக்கலாம் ஜபம் பண்ணிக்கிட்டு. தெளிவு குரு நாமம் செப்பல். அடுத்தது தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு அவர் என்ன வைத்தாரு, எல்லா சித்தர்களே மார்க்கமாக பிழை தப்பாம மன வளர்ச்சிக்காக அவங்க அறிவு மிக வந்து வளரும் போது அந்த காலகட்டத்துக்கு எழுதி வைத்தார்கள். அதனால எங்கேயுமே தப்பா சித்தர்கள் வாக்குது வைக்காது. அப்ப சித்தர் என்ன சொல்றார் அதேதான் எல்லா ஆரம்பிச்சு நந்தியர் மூலர் புன்னாங்க நற்றவர்த்து புலஸ்தியரும் கந்து இடை புலிகை ஈசர் கொங்கனவர் காலாங்கி அழுக்கன்னர் பாம்பாட்டி தேரையரும் சட்டைநாதர் சீர் சித்தர் 18 பேர் சிந்தையுண்ணி சிறந்த ஏற்றி வாழ்க. ஓம் நம சிவாய. எந்த சித்தர் வந்து உங்களுக்கு கிளிக்க அந்த சித்தர் எல்லாமே அறிவு மாதியில இருந்தாகிய அந்த பரவன்ல இருந்து எல்லாமே அப்படியே ஒண்ணு ஒண்ணா சிவபெருமான் அகத்தியர் திருமுருகன் அப்படியே. அப்ப சித்த பெருமான் இருந்து அடுத்தது என்ன வருது? நல்லா இது ஒரு முக்கியமான நோட் பண்ணிக்கங்க. சித்தர்கள் முனிவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் மகான்கள் அருளாளர்கள் தொண்டர் பக்தர்கள். இந்த முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் ஜடாமுடி போட்டுட்டா என்ன மாதிரி முடிய வளர்த்துட்டா ஆயிராங்களா? மாலை போட்டா சித்தர்களா? இல்ல, அது கிடையாது. பாக்குறதுக்கு சித்தர்கள் மாதிரி அவங்க சித்தர்கள் கிடையாது. பாக்குறதுக்கு விபூதி சந்தனம் அவர்கள் முனிவர்கள் கிடையாது. பாக்குறதுக்கு அவங்க வந்து வேத மந்திரங்கள் ஓத அவர்கள் ரிஷிகள் கிடையாது. அவர்கள் யோகிகள் கிடையாது. நிறைய பேசுறனால ஞானிகள் கிடையாது. பல அற்புதத்தை செய்து காட்ட அவர்கள் மகான்கள். தொண்டு மாதிரி காட்டுறதுனால அவர்கள் தொண்டர்கள்னு அர்த்தம் கிடையாது. கர்மம் புரியாமனாலையும் மெய் தொண்டு செய்ய முடியாது. மெய் தொண்டானது அப்ப மெய் தொண்டானது மெய்யா கர்மம் செய்வதற்கு நீங்க கர்மத்தை வேண்டும். அதான் திருக்குறளை திரும்ப நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் வழி நாடின்னு சொல்லுவாங்க. நோய் நாடி நோய் வழி நாடி நோய் முதல் நாடி.
நோய் முதல் நாடி, நோய் வழி, நோய் நாடி, 3 விதமான டெக்னிக் கொடுத்து. அப்ப இந்த விதமான டெக்னிக்குக்கும் ஒரு நோய் வந்துச்சுன்னா அவனோட நர்வ பிடிச்சு பார்க்க அவன் கர்மத்தை வேண்டும். சூத்திர வகுப்புல உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்துதான் சொல்லி கொண்டு, அதனாலதான் நீங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்கூல் பாடம் இல்ல, ஸ்கூல்லனாக்க ஒண்ணு தெரியலன்னா இது எனக்கு தெரியல, இது சொல்லி கொடுக்க, இது கர்மம். நீங்க வந்து இந்த புரியலையா, அதுக்குதான் நான் இருக்கிறேங்க. நீங்க மத்தவங்கள்ட்ட போது நம்ம கர்ம சூத்திரத்துல இருக்கிறோம் கேட்கும் போது ஏன் அந்த சூத்திரம் வந்து உங்களுக்கு புரியுன்றது போது அங்க பாவ கர்மமானது தடையும். அந்த பாவ கர்மம் எது தடையா படிச்சுக்கிட்டு இருக்கிற தெரியுமா? என்ன செய்வீங்கன்னா அந்த பாவ கர்மம் தடையாக நிக்கிது, அதனால ஒரு விஷயம் புரிய மாட்டுது, அறிவு விரிவு அடைய மாட்டுது. அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொன்னதே இல்லை, அப்பவே கூடாது. மத்தவங்களுக்கு கால் பண்ணி அங்க கேட்டீங்கன்னா என்னன்னா, உங்களுடைய அந்த கர்ம வினையானது அத்தனையும் கொண்டு அவங்கள்ட்ட கொட்டுற மாதிரி ஆயிரும். நான் பெற்ற பெருகை வையகம் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்பமே சொல்க எல்லாரும், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொன்னேன். அதுக்குன்னு வந்து பாப கர்மத்தை கொண்டு போய் பெருக செய்ய வேண்டாமா? அது நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்புக்கு தயவு செய்து அதை செய்யாது. என்கிட்ட நான் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்து ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கும் போது மிக மிக கவனம் கேட்க வேண்டும். உங்க இங்க ஓடிட்டுலாம் இருக்கக்கூடாது. பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்டு கூட இல்ல, புக் நான் சொல்றேன், நீ காது வேணும்னா அக்கறை இருக்கு அப்படின்னாக்கா, உனக்கு அக்கறை இருக்குன்னா, உன் வாழ்க்கைக்கு அக்கறை இருக்குனாக்கா அதை வந்து இங்க வைத்திருக்கணும், இங்க வச்சிருக்கணும். இங்க நிக்கல அப்படின்னாக்கா கஷ்டம். ஆதி காலத்துல எல்லாம் குருஷ்ய பரம்பரையில குரு சொல்லுவாரு, ஸ்ருதி ஸ்மிருதி புராண, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். ஸ்ருதி என்றது என்னது? சித்தர்கள் பரபிரம்ம ஞானம் அடைந்து தன்னை பரபிரம்மமாக அதிலே நிலைச்சிருக்கும் போது ஸ்ருதியை முழுதும் கண்டவர்கள் அந்த பிரம்மத்திலேயே பூர்ண நிலையில் அப்படியே தவத்துல பரிபூர்ண பரபிரம்ம பரிபூர்ண நிலையில இருக்கும் போது அந்த ஸ்ருதியை வந்து அவர்கள் கேட்கிறாங்க. அந்த ஸ்ருதி கேட்டத பிறகு அதை வந்து முனிவர்களுக்கு சொல்ல, அந்த முனிவர்கள் ரிஷிமார்களுக்கு சொல்ல, ரிஷிமார்கள் அதை வந்து பதிவு பண்ண, அந்த பதிவு பண்ண ரிஷிமார்கள் இடத்திலிருந்து என்னது யோகிகளுக்கு கிடைக்க, யோகிகள் ஞானி பல சராசரி மனுஷனை வந்து ஞானியா ஆக்குவதற்கு அதை பாடமாக அந்த ஞானிகள் பல மனிதர்களை மகான்களாக பரிசுத்த எண்ண முடிய. மகான் என்றால் துர்குணம் அடங்கியவர்கள் மகான்கள், அதிலிருந்து ஞானம் பெற்ற ஞானிகள். அப்ப அந்த மகான்கள் என்ன செய்தாருங்கன்னா அந்த நாலேஜ் வந்து இருக்கிற தொண்டர்களுக்கு, அந்த தொண்டர்களோ இறைவனுக்கு தொண்டு செய்யணும் சொல்லி பக்தர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆக மேல முதல் நேரத்துல சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகி, ஞானி, தொண்டர்கள், பக்தர்கள் அல்லது அருளாளர். புரியுதா உங்களுக்கு? இதோடைய வரிசை பாடம். அப்ப அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணானா கேட்டதை வந்து என்ன செஞ்சாங்க, யாருக்கு முனிவர்கள்ட்ட, முனிவர்கள்
இந்த ரிஷி, யோகி, ஞானி, இது ஆண்கள் கூட இந்த 4 இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ரிஷிகளும் இந்த யோகிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா ஸ்மிருதாக மாத்துறாங்க. ஸ்ருதி என்பது அந்த பரபிரம்மத்துல கேட்கப்பட்ட விஷயம். சித்தர்கள் பரபிரம்ம அந்த நிலையிலிருந்து கேட்டதை சொல்றாங்க. அதை வந்து ரிஷிமார்களும் யோகிகளும் ரெக்கார்ட் பண்றாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கால பருவத்துக்கு ஏற்றத போல அந்த பிரம்ம ஞானத்துல இருந்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிரம்ம ஞானம் மெய்ஞானம், பிரம்ம ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் கலந்த இறைவனை கொண்டு வர்றாங்க. ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னா என்னது? காலத்துக்கு கால பருவத்துக்கு ஏற்று போல மாற்றி அமைச்சிருவாங்க. மாற்றி அமைச்சு சந்தர்ப்ப சூழலுக்கு மாற்றி அமைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? கால சூழலுக்கு ஏற்றது போல ஸ்மிருதி. அடுத்து புராணானாம். அப்ப அந்த ஸ்மிருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி, ஸ்மிருதியில தான் வந்து என்னது, அது வந்து சாஸ்திரங்களை வந்து அமைச்சிட்டு வராங்க. இந்த காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தேவை, ஒரு ரூல் புக் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வராங்க. சாஸ்திரம், அந்த சாஸ்திரமானத என்ன செய்யறாங்க? புராணத்துக்குள்ள கொண்டு போய் அழகா வைக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து அது ஒரு படிப்பினையா ஒரு வடிவத்துல சொல்லி சத்தியத்தை கொண்டு போய் அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை போய் அழகா சொல்ற மாதிரி வந்து மக்கள் பதிவு பண்றாங்க. புராணானா. அப்ப அந்த புராணத்தை புராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி வர்க்கத்திலேயே புராணிகர் சொல்லுவாங்க. புராணிகர்னா அவங்க பேசுவாங்க, புராணம் சொல்லுவாங்க. அதுதான் அது ரிஷி வர்க்கத்திலிருந்து பிரிஞ்சு வரும். அப்ப புராணானாம். அப்ப அந்த புராண சராசரி என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல பக்தியானது வளர்ந்து வளர்கின்றது. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணானாம் ஆலயம் கருணாலயம். அந்த கருணை, அந்த இறைவன் மிகப்பெரிய பக்தியோடு அடுத்து வருகின்ற மனித குலத்தில் இருக்கக்கூடிய கருணையானது எல்லாரும் இந்த இறைவனை வணங்க வேண்டும் சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆலயம் அமைத்தாங்க. ஆலயம் கருணாலயம். அப்ப அத வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா, வேறு மொழியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த அற்புதமான அறிவு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்கனாக்கா, அவங்களுடைய மொழி நாட்டுக்கு போகமோ அங்க இந்த ஞானத்தை அறிவை கொண்டு அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா புதுசு புதுசா இறைவன்கள் அந்த அறிவிலிருந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்து போய் அந்த அறிவை விரிவு அடைய செய்யறாங்க. அதுக்கப்புறம் புதிதாக இறைவனுக்கு பேருங்க. நமக்கு ஏன் இத்தனை சாமி? அண்டத்தை ஒரு அண்டம் தான், இந்த பேரண்டமானது. இந்த அண்டம் ஒண்ணுதானா? சூரியன் ஒண்ணுனாக்கா இறைவன் ஒண்ணுதானே இருக்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் இத்தனை சாமி? பிள்ளையாரு, முருகன், அம்பாள், விஷ்ணு, அந்த சாமி, சண்மத வழிபாடு, அதுக்கப்புறம் இந்த சாமி, இத்தனை சாமி. ஆதிசங்கரர் அவருடைய சூத்திரங்கள்ல வந்து கோட் பண்றாரு, 72,000 இறைவன்கள் இருந்தாங்களாம். 70 கற்பனை பண்ணி பாருங்க. கலியுகத்தோட ஆரம்ப கட்டத்துல 72,000 தெய்வங்கள் இருந்துச்சு. அந்த 72,000 தெய்வங்களுக்கும் 90% பலி பூசைகள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஆதிசங்கர் மட்டும் வராம இருந்திருந்தா, ஜெகத்குரு ஆதிசங்கர் மட்டும் வராம இருந்திருந்தா, இன்னாருக்கும் நம்ம பிள்ளையாருக்கு வந்து பண்டி அடிச்சு போட்டு பலி கொடுத்துக்கலாம் இருந்திருப்போம். முருகனுக்கு பலி கொடுத்திருப்போம், சிவனுக்கு பலி கொடுத்து எல்லா சாமிக்கும் பலி நடந்திருக்கும். அப்ப ஆதிசங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை சாமிகள் அவசியமே கிடையாது. எதுக்கு இத்தனை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய வைராக்கியமா என்ன சொல்லுவாங்க, பாரத பூமியில சங்கர திக்விஜயம் அப்படின்ற பேர்ல வந்து 4 தடவை வந்து
பூமியை சுத்தி வந்து எங்கெல்லாம் பிழை இருக்கின்றதோ, எங்கெல்லாம் தப்பு நடக்கின்றதோ அதெல்லாம் சீர்படுத்தி, தேவையில்லாத சாமிகள் அவசியம் இல்ல, முக்கியமான ஆறை தெய்வமானது உனக்குள்ளேயே ஏகுகின்றது. அந்த தெய்வத்தை பிடிச்சா மற்ற எல்லா தெய்வத்துடைய கிருபையும் கிடைக்கும். அந்த 6 தெய்வம் யாரு? பிள்ளையாரு, முருகனு, சிவனு, சக்தி, விஷ்ணு, சூரியன். 6 வழிபாடு சண்மத வழிபாடு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். அப்ப இதெல்லாம் மக்கள் கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான வேலைய நமாமி பகவத் பாத. பகவத் யாரு? ஞானம் பெற்றவர்கள், ஆதிசங்கர் மாதிரி ஞானம் பெற்றவர்கள், வேதாந்திகள், சித்தாந்திகள். நமாமி பகவத் பாத, அவங்களுடைய திருவடியை வணங்கி சங்கரம் லோக சங்கரம், சங்கருடைய அந்த சிந்தனையானது, சங்கருடைய சித்தாந்தம் நமக்கு இறைவன் மாத்திரமே. பாபா சொன்னார்ல, ஷிரடி சாய்பாபா, அவரும் ஒரு அத்வைதி தான். அத்வைதி என்ற அத்வைதம் என்றால் சித்தாந்தம். அறிவோடி உச்ச நிலைக்கு போகும்போது நமக்கு தானா தெரியும், நமக்கு இறைவன் ஒருவன் மாத்திரமே. இப்ப நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நமக்கெல்லாம் கடவுள் ஒண்ணுதாங்க அப்படின்னா நீங்க ஒன்றையும் ஏமாத்துக்கிறீங்க, நீங்க மத்தவங்களையும் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த குரு வழிபாட்டுல தெளிவு அடைந்த விஷயத்தை மட்டும் நான் மற்றவங்ககிட்ட பிரகடனம் பண்ணணும். சும்மா தற்பெருமை பேசுறதுக்காக எனக்கு இது தெரியும் தெரியுமா, எனக்கு அது தெரியும் தெரியுமா, சும்மா சோசியல் மீடியாவில் உள்ளதையும் சும்மா அவன் சொன்ன நான் சொன்னதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறது நீங்க நான் பேச வருது நீங்க நம்பாம இருக்கிறதுக்காக, நான் பேசுகின்ற அத்தனை வார்த்தைகளும் நீங்க சிந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். மூச்சு பிடிச்சு பசி எடுத்தாலும் தாகம் வந்தாலும் தொண்டை கட்டணும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் மனிதன், 6 அறிவு மனிதன் சிந்தனை செய்தால் மட்டுமே போதுமானது. படத்தை மட்டுமே கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறவன் அஞ்ஞானி. குரு சொன்னது, ஒரு பழக்கத்தை விட முடியாம பழக்க தோஷமா இருக்கிறாங்க. நிறைய இடத்துல பலி கொடுக்கிற பழக்கம் இருக்கும். அந்த பலி பழக்கத்தை மாற்றி ஆகக்கூடிய சூழல் அங்க, ஆனா அதை மாற்ற முடியாம அதையே கடைபிடிப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். எத்தனையோ விஷயம் ஒரு குடும்பத்தில் இருக்கும் போது கூட அந்த பழக்கத்தை குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கும், அதையே செய்து கொண்டு இருப்பாங்க. சொல்றேன், கோச்சிக்காதீங்க, நான் சொல்லலப்பா, குருமார்கள் சொன்னது. அவர்கள் சொன்ன வாக்கியத்தை கொண்டு போய் உங்க சிந்தனைக்காக சேர்க்கிறது தான் என் வேலை, என் பிறப்பு நோக்கம் தான். பழக்கத்தை கடைபிடிக்கின்றவன் அஞ்ஞானி, அறிவை கொண்டிருக்கின்றவன் அறிவாளி, அறிஞர். தன் துர்கணத்தை ஒடுக்கி தன்னை மென்மை நிலைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்து கொண்டு பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றவன் யோகி. இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறதுலாம் முக்கியமானது. ஆக குருவை வழிபாடு பண்றதுடைய நோக்கத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இது முதல் தெரியணும். நீங்க குருவிடத்துல செய்யக்கூடிய பக்தியானது அபார பக்தியாக இருக்கணும். சும்மா குரு ஒரு சித்தர் அவருக்கு நான் இது பண்ண போறேன், நீங்க என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நீங்க பண்றது எல்லாமே குரு எதுக்கு தேவை? தெளிவுக்காக. தெளிவுடைய முதல் ஸ்டெப் என்னது? தெளிவு. குருவின் திருமேனி காண்டல். அந்த குருவை நான் பாக்குறேன், அவருக்கு ஒரு அழகான மாலை போறீங்க, ஒரு சந்தன குங்குமம் வைக்கிறீங்க, அவருக்கு ஒரு பிரசாதம் வைக்கிறீங்க, அவருக்கு ஒரு விளக்கு ஏத்துறீங்க, அவரை நினைக்கிறீங்க, அவர் அழகா பாக்குறீங்க, அவர் அழகா பாக்குறீங்க, அவர் அழகா பார்க்க 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 தெளிவு கிடைக்கும். அதுக்கு நான் அதுலயே நிக்கணுமா? இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போய் ஆக வேண்டும். யாரெல்லாம் குரு வழிபாடு பேர்ல இன்னும் 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா 9 வருஷமா 10 வருஷமா திருப்பி மாலைய போட்டுக்கிட்டு திருப்பி சந்தன குங்குமத்தை
ஜிபி பிரசாதத்தை வச்சுக்கிட்டு திருப்பி விலைக்கு எந்த குருவுங்க கேட்டாங்க? இத எந்த குரு கேட்டாங்க? ஒரு மனிதனுக்கு தேவையுடைய நோக்கம் இந்த கலியுகத்துல தெளிவு பெறுவதற்கு. குரு இல்லாத வித்தை பால், குரு தொட்டு காட்டாத வித்தை போட்டாலும் வராது. அது அந்த குரு எவ்வளவு முக்கியம்னாக்கா அவ்வளோ பெரிய முக்கியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, அந்த நிகரான என் குருநாதர். அந்த பிரம்மம் வேற இல்ல, என் குரு வேற இல்ல. அந்த பிரம்மா வேற இல்ல, என் குரு வேற இல்ல. அந்த விஷ்ணு வேற இல்ல, என் குரு வேற இல்ல. அந்த மகேஸ்வரன் வேற இல்ல, என் குரு வேற இல்ல. இந்த பஞ்சபூதம் வேற இல்ல, என் குரு வேற இல்ல. என்னோடு இருக்கின்ற மூல கண்ணல் வேற இல்ல, வாழை திருவர சுந்தரி வேற இல்ல, என் குரு வேற இல்ல. எந்த வேற்றுமையும் இல்லாம அந்த குருவை முதல் பார்த்து தெளிவு பெற வேண்டும். தெளிவுக்காக தான் அந்த குருக்கு மாலை போறீங்க, தெளிவுக்காக தான் அந்த குருக்கு சந்தன குங்குமம் வைக்கிறீங்க, தெளிவுக்காக தான் அந்த குருக்கு விளக்குறீங்க, தெளிவுக்காக தான் அந்த குருக்கு நிவேதனம் வைக்கிறீங்க, பிரசாதம் வைக்கிறீங்க. இதிலேயே அங்கேயே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா அந்த குருவே உங்களை சபிப்பார். சும்மா அதுலயே இந்த ஒரு கிண்டகணம் போனா அடுத்தது 2ஆம் ஸ்கூல் 1ஆமுக்கு போகணும். நான் கிண்டகண்ணில தான் இருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குனாக்கா அந்த குரு உதைப்பாரு. அப்ப தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஓகே, பினிஷ். தெளிவுக்காக குருவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அழகுபடுத்தி சந்தோஷம். அடுத்த லெவல் போயாகணும். மஸ் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அடுத்தது தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய திருநாமம் என்ன அன்னதும் ஜபிச்சுக்கிட்டே, அவருடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓம் நம சிவாய. எந்த நாமம் ஒரு உதாரணம் சொல்றேன். ஓம் நம சிவாய திருமூல சித்தரே நமக. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அகத்தியரே நம. ஓம் நம சிவாய புன்னாங்கேசர் நமக. ஓம் நம சிவாய போக பாதமே நமக. இந்த மாதிரி எந்த குரு உங்களுக்கு சித்தர்களாக கிடைக்கிறாங்களோ, எந்த சித்தர்கள் குருவாக உங்களுக்கு கிடைக்கிறாங்களோ, அவர் நாமத்தை எந்நேரமோ ஓம் நம சிவாயன் போட்டு அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எதுக்கு சொல்றீங்க? அவர் என் குருன்னு பெருமை பீச்சிக்கிறதுக்கா கிடையாது. குருவை வச்சுக்கிட்டு இது என் குரு ரொம்ப சிறப்பு, என் குரு அப்படி பண்ணுவார் தெரியுமா, என் குரு இப்படி பண்ணுவார் தெரியுமா, அது மிக மிக பிழையான ஒரு வழிபாடு. அது அல்ல குரு வழிபாடு. அப்படி இந்த குரு நம்மளுடைய கர்மசூத்திர வகுப்பிலிருந்து நம்மளுடைய சித்த மார்க்கத்தை சித்தர்களை தேர்ந்தெடுத்து போகின்ற உங்க நட்சத்திரப்படி உங்களுக்கு கிடைத்த அந்த சித்தர்களை நீங்க இதை செய்தீங்கன்னா அவர்களை அவமதிக்கிற மாதிரி, அவமானம் படுத்துற மாதிரி, அவர்களை உதாசீனம் படுத்துற மாதிரி, அவர்களுக்கு அது தேவை இல்லை. அவர்களுக்கு தேவை உங்களுடைய தெளிவு. அப்ப உங்க தெளிவுக்காக தான் அந்த குருவுடைய நாமத்தை ஜபம் பண்றீங்க, மறந்துடாதீங்க. பெருமை பேசிக்கிறதுக்காக இல்ல, தன்னை பெருமைப்படுத்தி பாருங்க. என் குரு பத்தியில என் குரு என்ன செய்வார் தெரியுமா, பெருமை பேசுறதுக்கு கிடையாது. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை வன்மையாக கண்டிச்சு சொல்றேன். அதனால உங்க குருவுக்கு தான் கெட்ட பேரு வருமே தவிர உங்களுக்கு அதனால எந்த தெளிவும் கிடைக்க போறதில்ல. அஜ்ஞானம் மட்டுமே இல்லாத நிலை பெரும் விலையில போய் நிப்பாட்டும். அடுத்தது தெளிவு வார்த்தை கேட்டல். இப்ப இந்த 2வது கடந்து வரும்போது 2வதுல இருக்கீங்க, அடுத்தது கரெக்டா செய்றீங்களா? ஓகே, 2வது வாங்க. 2வது ஜபம் பண்ணி குருநாமம் சொல்லிட்டு வரீங்க, அதுவும் கரெக்டா செய்றீங்க. அடுத்தது 3வது என்னது? குரு தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவர் என்ன சொன்னாரு? குருகுமார்கள் சொன்ன, சித்தர்கள் சொன்ன அத்தனையும் கிரியை, யோகம், ஞானம். சரியே என்றால் உடல். இது அஷ்டாங்க யோகத்துடைய ஷார்ட் ஃபார்ம். அதை நான் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த இதுக்கு லெவலுக்கு இந்த 4 போதும். பிறகு அஷ்டாங்க யோகத்துக்குள்ள நம்ம போவோம். ஏமோ நியமோ அப்படின்னு இருக்கு. பட் இதை தெரிஞ்சுக்குங்க. சரியை என்றால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் எல்லா சித்தர்களும் சொன்னது. அதுக்கு அடுத்து கிரியை.
கிரியை என்றால் இந்த உடம்ப பத்தி இந்த உடம்ப கொண்டு செயல் செய்றீங்க, ஆக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்கள் மனதை கண்டுபிடித்துள்ள நோக்கத்தோடு செய்ய வேண்டும். நோக்கத்தோடு ஒரு பூவெடுத்து இறைவனுக்கு போடுறீங்க, அந்த பூவிலிருந்து மனம் வாசமானது உங்க உங்களுடைய மூக்கு துவாரத்தின் வழியா உள்ள போகின்றது. அது எந்த நரம்பின் அது மன போகின்றது. மனதுல போய் அந்த மல்லிகைப்பூ வாசம் பற்றான மனமானது எப்படி மாறுகின்றது, எப்படி மாறினது, அந்த மனதை வைத்து இந்த உடம்பு என்ன செய்ய முடியும் அப்படின்ற சீக்ரெட் தான் கிரியா. புரியுதா? கிரியை என்றால் உடலின் செயல் மூலியமாக உங்கள் மனதுக்குள்ள போகின்றது. புரியுதா? ஒரு தூபம் தீபம் காட்டினா கூட இறைவனுக்கு நீங்க என்ன செய்தாலும் சரி, குருக்கு என்ன செய்தாலும் சரி, கிரியே அப்படின்னு செய்தாக்கா, ரிச்சுவல் அப்படின்னு செய்தாக்கா, அதோடைய நோக்கம், கிரியையோட நோக்கம் உங்க உடலுடைய செயல் வழியா உங்களுடைய மனது எங்க இருக்குன்னு கண்டறிவது. The location of your mind you must find out. Without you find out your mind, you will lose your life. Otherwise you will live your life as a slave. நோ, அந்த மாதிரி வாழாதீங்க. ஒரு அடிமைத்தனத்துக்கு இங்க வாழணும் மனம் தெரியல. அப்ப சரியை முடிஞ்சிடும், உடம்ப பத்தி புரிஞ்சிருச்சு, கிரியை மூலியமா உங்கள் மனதை கண்டறிஞ்சிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா யோகம் பண்ண போறீங்க. இந்த மனதை அபாரமான விஷயம் இருக்கு, மனதுக்குள்ள அபாரமான விஷயமா இருக்கு. அபாரமான விஷயத்துல 4 முக்கியமான விஷயம் இருக்கு. மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் 4 இருக்கு. மொத்த மனதை கண்டறிஞ்சிட்டான இந்த 4 தான் புரிஞ்சுக்குவீங்க. இந்த மனசு என்ன பண்ணுது, இந்த மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இது எதுக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் அலையுது, கஷ்டம் கொடுக்கும் இந்த மனசு ஏன் ஆசைப்படுது, இது நமக்கு வாழ்க்கை தேவையான இது, ஆனா நம்ம ஆணவம் சுயநலத்தினால வேண்டான்னு ஏன் சொல்லுது, இது ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு தெரிஞ்சும் இந்த மனசு ஏன் ஒதுக்குது, ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்த யோகம் பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் தன் மனதை என்னது, புத்தி என்னது, என்னது அகங்காரம் என்றால் என்னது, அதுக்கப்புறம் சித்தம், அது இந்த மனம் அறிவாக மாறுகின்றது. ஆனா அந்த லெவலுக்கு போகும்போது அறிவாக மாறும். அப்ப அறிவாக மாறாம இருக்கிறதுக்கு நடுவுல எது இந்த மனசுக்கு, புத்தி, அகங்காரம். இந்த புத்தி தான் நம்ம வழியாக வேலை செய்கின்றது. சுயநலம் புத்தியாக வேலை செய்கின்றது, அகங்காரம். அப்ப இந்த புத்தி என்ன செய்யணும்னாக்கா, என்னுடையது, என்னோட, இது என்னோட, இது என்னுடையது. அப்புறம் நான் தான், நான் யாரும் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் கோயிலுக்கு பணம் கொடுத்தேன், நான் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தேன், பண்ணேன், நான் அது எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, என்ன அசைக்க முடியாது. என்ன என்ன நினைச்சிட்டாங்க, குறைச்சி இடம் போடுறீங்களா, எல்லாம் ஆள பேச்சு. கரூரார் சித்தர் ராஜகுருவாக இருக்கிறாரு. ராஜராஜ அந்த கோயில் பெரிய பெரிய கோயில கட்டுறாங்க, தஞ்சை பெரிய. அந்த தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் அந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய நேரம் வருகின்றது. அந்த கும்பாபிஷேகம் செய்ய அந்த இடத்துல ஒரு பெரிய சலசலப்பு. அந்தணர்கள் பிராமணர்கள் முறையில தான் அதை கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அதுல நிறைய அலங்கரிப்பு, நிறைய நிறைய மக்களை கவர்ற மாதிரி உள்ள மெட்டட்ல நிறைய செஞ்சு வச்சிருந்தாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா கரூரார் சித்தர், இந்த கோயிலை நான் கட்டி விட்டேன், அந்த கும்பாபிஷேகம் செய்து கொடுத்துறேன், அதுக்கு வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணு.
அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணு. ஆனா கடைசியா ராஜ சோழன் என்ன செய்யறாருன்னா, இல்ல அரச சபையில நாங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணி ராஜகுரு அது இல்ல நாங்க அந்தனர் முறைகள்ல தான் நாங்க வந்து கும்பாபிஷேகம் செய்ய போறோம் அப்படின்னு. கும்பாபிஷேகம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னது கூட அவருக்கு வந்து வருத்தமா இருந்திருக்காது. கண்டிப்பா எனக்கு தெரியும். சித்தர்கள் இந்த மாதிரி கீழத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து சபிக்க மாட்டாங்க. என் ஸ்டூடெண்ட், என்னுடைய மாணவன் என் என்ற அந்த குருமார்களுக்கு வர இருக்க குரோதம் இருக்க எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது. மட்டும் ஒரு அந்த சூழ்நிலைக்கு ஒரு குருவை தள்ளிட்டாங்கன்னா அவங்கக்குள்ள இருந்து வெடிச்சுக்கிட்டு வருகின்ற அந்த எரிமலையானது அது சாபமாக இருக்கும். அந்த இடத்துல ராஜராஜ சோழன் பண்ண அந்த விளையானது கருவூரார் சித்தர் அவருக்குள்ள இருந்து சாபமானது. அவர் விட்ட சாபம் உன் குழந்தையோடு இந்த சோழர் பரம்பரையை இல்லாமல் என்று சபித்து விட்டார். ராஜேந்திர சோழர் இன்னமும் அந்த கல்வெட்டானது இந்த தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழர், கடைசி ராஜேந்திர சோழர், அவர் ஒரு மகன் வந்துறாரு. கருவூரார்கிட்ட கேட்கிறாரு, குருநாதா இந்த சாபத்துக்கு நாங்க என்ன பிராயச்சித்தம் செய்யணும்னு. அப்ப அவர் சொன்னதுதான், உலகம் சிவனை பரப்பு மூலியமா கொஞ்சம் சாபம் மாறும், இதுவே உன் பிராயச்சித்தம் அப்படின்னு. இதுவே அதோடைய பிராயச்சித்தம். ஒண்ணுமே இல்லைங்க. ராஜராஜ சோழன் இருந்த அரண்மனையை காணா, ராஜராஜன் போட்டிருந்த தங்கம் வைடூரியம் எதையுமே காணா. ஏங்க அவனோட ராஜராஜ சோழன் சமாதின்னு சொன்ன அந்த சமாதி கூட சிவலிங்கம் பாதி மண்ணுக்குள்ளியும் பாதி வெளியே ஒரு 4 குச்சியில போட்டிருக்காங்க கூடாரம். எவ்வளவு சாபமாக சாபம். எந்த சாபத்தை வேணாலும் வந்துடலாம். தாய் சாபத்தை வாங்கினாக்கா இல்லாத காலத்துல வேற எதுவும் பண்ணிக்கலாம். அந்த இடத்து மீண்டும் வந்துக்கலாம், அதுக்கு பிராயச்சித்தம் இருக்கு. இறைவன் நம்ம பாவம் இது தப்பு பண்ணிட்டோம்னா பிராயச்சித்தம் இருக்கு. ஆனா குரு சாபமானது அதுக்கு பிராயச்சித்தம் மட்டும்தான். யாராலையும் தந்திரமாகவும் பதில் சொல்ல முடியாது, தந்திரமாக எதுவுமே செய்ய முடியாது. அந்த குரு கிட்டயே போய் இப்பிறவி தப்பினா எந்த பிறவிய வந்து கிடைக்குமோ தெரியாது. அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு எத்தனை கோடி எடுத்து வேதனை, துயரம், துக்கம், துரோகம், வேதனை, வறுமை, பிரிவு, மரணம், பயம், மாயில சிக்கி 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 எத்தனை எத்தனை. இந்த குருநாதருடைய தெளிவு அவருடைய சொற்களை வாங்க வேண்டும். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியாக. கடைசியாக மனமானது சித்த நிலையின் அறிவை கண்டு மனதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மனமானது எப்படி அறிவாக செயல்படுகிறதுன்னு புரியுது. பகுத்தறிவை பாக்குறீங்க, பேரறிவை பார்க்கிறீங்க, சத்தியத்தை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் பரபிரம்ம தத்துவத்துக்குள்ள போறீங்க. அதை பத்தி நான் பேச விருப்பப்படல. இதை அழகாக அஷ்டாங்க யோகமாக அடுக்கி வச்சு நமக்கு மகான்கள் கொடுத்துட்டாங்க, சித்தர்கள் கொடுத்துட்டாங்க. இதுதான் தெளிவு குருவின் திருமேன், தெளிவு குருவின் திருநாமம், குருவின் திருவார்த்தை கேட்டல். அதுக்கடுத்து கடைசியாக தெளிவு குரு சிந்தித்தே. எந்நேரமும் உங்கள் சிந்தனையானது நீங்களும் உங்கள் குருவும் மாற்றம் இருப்பீங்க. நீங்களும் உங்கள் குருவும் மாத்திர குருவுடைய தெளிவு குரு சிந்தித்தல் தான். குருவுடைய உருவம் மட்டும்தான். கண்ணை திறந்தாலும் குரு உருவம், தன்னை மூடினாலும் குரு உருவம் மட்டுமே அங்கேயே வெளியிருந்து நிற்கும். குருநாதா குருநாதா, அந்த குருநாதனுடைய திருவுருவம் மட்டும்தான் உங்க மனதில் நிற்கும். அந்த குருவுடைய தெளிவிலிருந்து, அந்த குருவுடைய பக்தியிலிருந்து இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் உங்களை மயக்க முடியாது. எந்த ஒரு விஷயமும் உங்க கண்ணையோ, உங்க மூக்கையோ, உங்க நாக்கையோ, உங்க காதியோ தொடு மாயையும் அந்த உருவத்தை தாண்டி
குள்ள வந்துரும். அந்த அந்த நிலைக்கு எந்நேரம் குரு சிந்தித்தல் சிந்தித்தல் தானே அந்த டைப்புக்கு போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எந்த கவசமும் தேவையில்லை, அப்ப எந்த மந்திரமும் தேவையில்லை. அந்த ஒரே நிலை போதும். உங்களுக்கு மிகப்பெரிய யோக ஞானத்தோடைய மிக உயர்ந்த இந்த பிறவிக்கு தெளிவடையணும், எல்லாத்தையும் அடைஞ்சிருவீங்க. You will get everything. எந்நேரமும் குருவுடைய சிந்தனையில இருக்கிறது அவ்வளவு சக்தி. குருவே உங்களுக்கு கவசமா இருவர், குருவே உங்களுக்கு கவசம், தடைக்கட்ட கவசம் எல்லாமே ஆகிடுவார். அந்த குரு அவர் இருந்த காலத்தில் எத்தனை பயிற்சி பண்ணி, எத்தனை தவம் பண்ணி, எத்தனை ஜபங்கள் பண்ணி, எத்தனை அவர்கள்ட்ட கூடி இருந்துச்சோ, எத்தனை சக்திகள் வச்சிருந்தாரோ, எத்தனை அஷ்டமா சக்திகள் வச்சிருந்தாரோ, எத்தனை சித்திகள் வந்துச்சோ, அத்தனையும் எந்நேரமும் கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் குரு சிந்தித்ததானே தெளிவு, குரு சிந்தித்ததானே சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கும் போது அந்த குரு வேற இல்ல, நீங்க வேற இல்ல, நீ அது நீயாக தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய தாத்பரியத்துக்குள்ள போயிடும். எத்தனை பெரிய அழகா வச்சிருக்காங்க. அந்த குரு உங்களிலிருந்து வேலை செய்வார். அப்படி கொஞ்சம் அவருடைய ஆற்றல், அவரோட ஆசீர்வாதம், அவரோட சக்தி எல்லாம் தானாக இறங்கிக்கிட்டே இருக்கு. எந்நேரமும் அவர் சிந்திக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அன்பர்கள், இது போதும் நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு சொல்லிட்டா, குருவை எப்படி தியானத்துக்கு மூலம், குரு சிந்தனை எந்நேரமும் குரு சிந்தனை வந்துச்சு. தியானத்துக்கு மூலம் குரு வடிவம். அதுக்கப்புறம் குருவை வச்சு நீங்க செய்யும் போது கண்ணை மூடுவது குரு அப்படியே நிற்பாரு. அவர் திருவுருவம் அப்படியே நீங்க அவரை கவனிச்சுக்கிட்டு அப்படியே நிக்க வேண்டாம். தியானத்துக்கு மூலம் குரு. அடுத்தது பூஜைக்கு மூலம் குருவின் திருவடிகள். குரு வழிபாட்டுல அவருடைய உருவத்தை விட பூஜையானது திருவடி பூஜை தான் முக்கியம். அதனால்தான் ஸ்ரீ வாழை திருவடி பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த திருவடி பூஜையை செய்த பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்னாக்கா, குரு பாதத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சு வணங்க ஆரம்பிக்க வேண்டும். சும்மா மாவல் கல்லையும் சும்மா கட்டையில விடுறது, கடையில வாங்கிட்டு வந்து நான் வச்சிருக்கேன், நான் மனசார வைக்கிறேன், இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. மனசார வைக்கிற மனசு எங்க இருக்குன்னு கேட்டாலே தெரிய மாட்டேது, அறிவு எங்க இருக்குன்னு கேட்டாலும் தெரியல. அதுலயே ஒரு பெரிய குழப்பம். அது இங்க இருக்கா மனசு இல்ல இங்க இருக்கான்னு பெரிய குழப்பம். குழப்பத்திலே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இதுல போயிட்டு கடவுள் இல்ல மனசுல தாங்க இருக்காங்க, கடவுள் மனசுலதான் இருப்பாரு, எல்லாம் மனசு தாங்க காரணம். ஆனா சொல்லுவோம், தொற்றுவோம், இங்க எல்லாம் மனசு, எங்க மனசு இருக்குன்னு கேட்டா தெரியல. என்ன நியாயம் இது? யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நீங்க ஏமாத்துறீங்களா இல்ல இறைவன் ஏமாத்துறீங்க, குரு ஏமாத்துறீங்களா? அப்ப குரு திருவடி பூஜை ஸ்ரீ வாழை குரு திருவடி பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி அந்த வாழையை வைத்து அந்த திருவடியில பூஜை பண்ணி, அந்த திருவடி பூஜை அது ஒரு விசித்திரமாக இருக்கும். அந்த வாழையை வைத்து அந்த திருவடி பூஜையை யாரு குரு பாதத்தை எடுத்துட்டு போறாங்களோ அவர்களை உட்கார வைத்து அந்த திருவடி எடுத்து அவங்க சிரசல அந்த அவங்க தலையில வைத்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அந்த பூஜை அங்க நடக்கும். அவங்களுக்கு அந்த பாத பூஜையை செய்து கொடுப்பாங்க. ஸ்ரீ வாழை குரு திருவடி பூஜை, ஸ்ரீ வாழை பூஜை, ஸ்ரீ வாழை திருவடி குரு பூஜை. அப்படி முதல் தடவை ஸ்ரீ வாழை திருவடி குரு பூஜை செய்த பிறகு அந்த பாதத்தை அதிலிருந்து கொண்டு போய், இறைவா குருதாதா உன் திருவடியே எனக்கு கதியப்பா, உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல என்றாலும் அவர் பாதத்தை அலங்காரம் செய்யணும், அவர் பாதத்துல பூ வைக்கணும், அவர் பாதத்துக்கு எல்லாம் பூஜையும் செய்ய வேண்டும், திருவடி பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட அவர் திருவடியை மறக்க கூடாது.
ஒரு நாள் கூட பூ வைக்காம இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு திருவடி கிட்ட போயிட்டு மந்திரம் சொல்லாம இருக்கக்கூடாது. அந்த குரு வழிபாட்டுல குருவுடைய உருவத்துக்கு அவசியமே இல்லை. குரு வழிபாட்டுல குருவுடைய திருவடியில தான் மகிமை இருக்கு. அவர் குரு திருவடியில டெய்லி ஆரம்பிக்கணும். அவர் பாத திருவடியில விழுந்து 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 பழகணும். டெய்லி குளிச்சுட்டு வந்துட்டானே, குருநாதா உன் திருவடியை சரணாடைகின்றேன்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் சரணாகதியாக விழுந்து சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அவருடைய திருவடியேக்கு அவருக்குன்னு உள்ள பாடல்களை படிச்சு இல்ல அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி அவர் திருவடிக்கு பூவால அலங்கரிக்கணும். வாசனை நிறைந்த பூவால அலங்கரிக்கணும். பூக்களை போட்டு 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 உங்களுக்கு வந்து அவருடைய பூஜைக்கு மூலம் குருவின் திருவடிகள். அடுத்தது மந்திரத்துக்கு மூலம் குருவின் திருவாக்கியம். இப்ப அந்த திருவடிக்கு நீங்க பூஜை பண்றதுக்கு என்ன தேவை? மந்திரம் தேவையில்ல. அவர் என்னெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரோ, அவர் என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ அதுதாங்க மந்திரம் குருக்கு. அப்ப எந்த சித்தர் உங்களுக்கு குருவா வருகின்றாரோ அவர் பாடல் கிடைச்சா சந்தோஷம், பாடல் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. அகத்தியருடைய பாடலையே மாஸ்டர் எல்லா சித்தர்களும் சொன்ன ஒரு வாக்கு என்ன தெரியுமா? அகத்தியருடைய 12,000 பெருநூலானது ஒரு தராசுல வைத்தா 20% கூட வராதான். 18 சித்தர்கள் நவகோடி சித்தர்களுடைய புஸ்தகத்தை சேர்த்தா 20% கூட வராதான். எல்லா சித்தர்களும் சேர்த்து வச்சாலும். அப்ப எல்லாரும் சொன்னது எல்லாத்துக்கும் முன்னாடி அகத்தியர் வந்து முனி சொல்லி வச்சிருக்காரு. அத மாஸ்டரா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இல்ல போகருடைய 3 நூல் முக்கியமானது சித்த மார்க்கத்துல சித்தர்கள் நூல்ல சொல்லியிருக்காங்களா என்ன தெரியுமா? 1 அகத்தியருடைய 12,000 பெருநூல், போகருடைய 7,000, திருமூலருடைய 3,000 பாடலாம் அப்படின்னு வந்து நம்ம ஞான குரு சித்த குரு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் நூல்லையும் அதை வந்து பிரகடனம் பண்ணியிருக்காங்க. அந்த பிரமாணமா எடுத்துக்கிட்டு நம்ம அதை கடைபிடிக்கணும். அப்ப மந்திரத்திற்கு குருவின் திருவாக்கியம், முக்திக்கு குருவின் கிருபையே. முக்தி என்றால் 3 விதமான விடுதலை. உடல்ல விடுதலை, மனதில் இருக்கிற சஞ்சலத்திலிருந்து. உடல்னா நோய் தான். உடலுக்கு இந்த மேனான பெரிய பிரச்சனை நோய் தான். உடலுக்கு நோயிலிருந்து விடுதலை அடைகிறோம், முதல் நிலை முக்தி. மனதில் இருக்கிற சஞ்சலத்திலிருந்து விடுதலை அடைகிறோம், 2வது முக்தி. அறிவு நிலையை தாண்டி பர பிரம்ம நிலையை தொடரும், அது 3வது நிலை முக்தி நிலை. அப்ப இந்த 3 விதமான சுதந்திரமானது நம்ம வாழ்க்கையில வாழ்றத சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்ல. இந்த சுதந்திரம் என்பது தன்னை வந்து சுதந்திரமாக எந்த ஒரு நோய்களோ, எந்த ஒரு சஞ்சலமோ, எந்த ஒரு என்னது தன் சுத்தமான அந்த ஆத்ம நிலையை சத்தியத்தை தொடர்றதுக்கு தடையாக எதுவும் இல்லாம ஆத்ம சக்தியில ஒரு மிகப்பெரிய வருவதற்கு அந்த குருவின் கிருபை தேவை. நிரந்தரமான சுகம், நிரந்தரமான சக்தி. உடலுக்கு ஒரு பவர் இருக்கு, அதை விட மனதுக்கு பெரிய பவர். மனதோட பவர் வச்சு பக்தியை வச்சு இந்த உலகத்தையே ஒரு கட்டு குழுக்கு எடுத்துருவான். ஆனா மனதோடைய விட ஒரு மனதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதுக்கு லிமிடேஷன் இருக்கு. இந்த உலகம் தான் அது லிமிடேஷன். ஆனா ஆத்ம சக்தி, அதான் சொல்லுவாங்க மனோவித்யா மனோசக்தி, ஆத்ம வித்யா ஆத்ம சக்தி. இந்த ஆத்ம சக்தியை வந்து முழுதும் பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்து அந்த குருவோட கிருபை கிடைக்கணும். ஆனா இந்த கலியுகத்துல அந்த குருவை டென்ஷன் படுத்தி வேதனை படுத்தி அவங்களுக்கு அதிசங்கர பிரமாணம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு குருவிடத்துல கிருபை கிடைக்கணும்னா, அவருடைய குருவோடைய கிருபை என்ன, அந்த குருவுக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்யக்கூடாது, அந்த குருவுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யாம இருக்கக்கூடாது, அந்த குருவுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இந்த 3 விஷயம் என்ன பிடிக்காது அதை
செய்யக்கூடாது. குருவுக்கு என்ன பிடிக்காதோ அந்த குரு சொல்லாமையே அந்த மாணவனுக்கு தெரியணும். குருவுக்கு என்ன பிடிக்காதோ அது செய்யக்கூடாது. குருவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யாம இருக்கக்கூடாது. மூணாவது, குருவுக்கு தொண்டு செய்வது. இதை செய்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது குருவுடைய கிருபையானது கிடைச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த குரு சமமாகவே பார்ப்பாரு. இப்போது நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, நம்ம ரெண்டு பேருமே சமம்தான். நம்ம ரெண்டு பேருமே சமம்தான். அந்த குரு ஏன் நம்ம குருவோடைய திருவடியை பிடிக்க கத்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, பணிவு வேண்டும். ஆணவம் சுயநலத்தை வென்று எடுக்கிறதுக்கு அவருடைய ஆயுளியும் அவருடைய கர்மத்தையும் அவருடைய ஆத்மையும் நமக்கு, அவருக்கு வேலை வெட்டி இல்ல, அவர் வந்தது அவர் கர்மத்தை அவர் முக்தி அடைகிறதுக்கு. ஆனா அந்த இடத்துல நம்ம மேல அவருக்கு கருணை கிருபை பிறந்துச்சுனால அவருடைய ஆயுளையும் அவருடைய நேரத்தையும் அவருடைய கலைகளையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய சக்தியும் தன்னுடைய மேல செலுத்துறாருன்னா அத்தனை பெரிய கிருபையானது நம்ம மேல பெற வேண்டும். ஒரு மாணவனுக்கு கிருபை பிறக்கிறதுக்கு அந்த குருவுக்கு 3 விஷயம் செய்ய வேண்டும். அந்த குருக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, அந்த குருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யாம இருக்கக்கூடாது. மூணாவது, குரு தொண்டாற்ற வேண்டும். அந்த குரு உட்கார்ந்த கூட பக்கத்துல வந்து, இப்பெல்லாம் நான் பாக்குறேன் எல்லாரும் சர்வ சாதாரணமா நாக்காளி போட்டு பக்கத்துல வந்து உட்காந்து விட்டா அவர் மடியில போய் உட்காந்துருவாங்க. உங்களுக்கு உண்மையுமே நான் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் சரிசமமா உட்கார்ந்து இருப்பேன். நான் உட்கார்ந்து இருந்திருக்கேன் அந்த மாதிரி. ஆனா ஒன்ஸ் வந்து இவருதான் நான் தேடி வந்த குருன்னு என் அறிவு தெரிஞ்ச பிறகு சரணாகதி பண்ணிட்டு அதுல இருந்து அவர்கள் மறைகிற வரைக்கும் கூட நான் அவருக்கு முன்னுக்கு நாக்கல்ல உட்கார கூட மாட்டேன். என்ன காரணம் தெரியும். இந்த 3 விஷயம் தேவை. கருணை தேவை, குருவுடைய ஆசீர்வாதம் தேவை. இதை தப்பா காட்டி நீ மத்தவங்க காலத்துல நீ மேல இருக்கக்கூடாது. என்ன காரணம்? நம்ம அந்த காலத்துல ஆதி காலத்துல குருகுலம்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த குருகுலமானது என்ன இருந்துச்சுன்னாக்கா, அந்த குருகுலத்துக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க என்னத்துக்கு பிறந்தீங்கன்ற அந்த கதையானது தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு உங்க வேலையை மட்டும் செய்வீங்க. புல்லு வெட்டுறவன் புள்ள வீடுங்க செய்வான், பாடம் சொல்லி கொடுக்க செய்வான், அதிகாரத்துல இருக்கிற அதிகாரம் செய்யற ரூலிங் பண்ணுவான், வியாபாரம் பண்றவன் வியாபாரம் பண்ணுவான், அவங்க பிச்சை எடுக்கிறவன் கூட பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். வரும் இருக்கணும் இந்த காலத்துல பயமா எடுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க வேலைய நீ பெரியவன்ற தாழ்வு உயர்வுன்றது இல்ல. அவங்க வேலையை அவங்க கவனமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து எப்ப வந்து பாரத பூமியில மண்ணு கால் வைத்ததோ இவர்களுடைய அறிவு மிக உயர்ந்ததாக இருக்கு. இவங்களுக்கு எங்க இருந்து அறிவு வருதுன்னு பார்த்தா குரு வழியாக வருது. அந்த குரு வழி எங்க? குருகுலத்துல இருந்து வருது. இந்த சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும்னாக்கா இந்த குருகுலத்தெல்லாம் இந்த குருகுலத்துல இருக்கிற குருமார்கள் எல்லாத்தையும் கொன்று எரிச்சிருங்க. அப்ப இவர்கள் வந்து குழம்பி போயிருவாங்க, என் திக்கு அலைவாங்க, அலைவாங்க. டீச்சிங்க கட் பண்ணிட்டோம்னா இவர்களுக்கு வளராரு. உலகத்தை வளர்க்கறதுக்கு கத்து கொடுத்து இருந்த நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய சனாதன தர்மம். இப்ப அந்த அறிவு இருக்குன்னு தெரியல, மனம் எங்க இருக்குன்னு தெரியல, கூட தெரியாம நம்மள மென்டலி வந்து நம்மளுடைய வேலையை செய்யறோம். எதுக்கு செய்யறோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம் நமக்கே தெரியாம ஒரு கட்டத்துல எத்தனையோ பேர் தன்னை அழிச்சுக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து சாதத்துல என்ன வாழ்ந்தமே தெரியலையே துடிச்சு நிராசையா செத்து போறவங்க தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிகாஸ் என்ன காரணம்? நம்ம யாரும் இங்க வந்து நம்ம தமிழ் சமூகமோ சனாதன தர்மத்துல இருக்கிற நம்ம யாருமே இப்படி கிடையாது.
சுயநலத்தாலும் ஆணவத்தினாலையும் நம்மளுடைய ஆணி வேர்களை கையை வைத்து அது தந்திரமாக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சமூகம் காட்டுப்பட்டது. தன் மனது தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு பிறந்தோன்ற விஷயத்த கண்டுக்கிறத மக்கள் போய் சேர்க்கறதுக்கு நான் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த மனிதகுல ஆரோக்கியமா மகிழ்ச்சியா சௌபாகியத்தோடு சுகந்தரமா வாழ்ந்து இந்த உண்மையான பக்தியை கொண்டு போய் இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரோடோட பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் நமக்கு ஏன் இதுக்கு நம்ம செய்யற விஷயத்துக்கு பணம் யாரும் இல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க, மற்றவங்க கட்டுறதுக்கு காசு வருது, இந்த நாட்டில் உள்ளவங்க கொடுக்கறாங்க. புரியலையா? சகோதர சகோதரிகள், இந்த வாழை தாய் பராசக்தி சித்தர்களே ரகசியமா குலதெய்வமாக சீக்கிரட்டா அவளுடைய முழு அருளையும் பெற்றவர்கள் சித்தர்கள். இவள் இடத்திலிருந்து முழு ஞானம் பெற்றவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட இந்த வாழை திருப்புற சுந்தரி திருவடி உங்க நட்சத்திரத்தோடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. இறை வழிபாட்டையும் புரிந்து கொண்டு இவ்வளவு தீவிரமா இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் முக்தியோ ஜீவ சமாதியோ ஞானமோ எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் இந்த நான்களை ஏதாச்சும் ஒண்ணு அடைஞ்சே தீரும் இந்த பிறவியில. எனக்கு பயமே கிடையாது. ஆனா இப்ப நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிறேன், நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் நம்மள கத்தி வச்சுக்கிட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நம்மள ஒரு அடிமைத்தனம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன டெக்னிக்கா ரொம்ப அழகா ரொம்ப சைக்காலஜிக்கலா நம்மள மேனிபுலேட் பண்ணி நம்ம ஆசையை தூண்டி விடுறாங்க, ஆசையை தூண்டி விடுறாங்க, ஆசையை தூண்டி விடுறாங்க. நம்ம எதை கேட்கணும்ன்ற ஆசையை தூண்டி தடவி பாக்குறதுக்கு தொட்டு உணர்கிற ஆசை. இது மாணிக்கவாசி முன்னாடியே அலர்ட் பண்ணாரு. புலன்கள் செய்ய புலன்கள் ஐந்தும் இந்த புலனை வைத்து நம்ம எல்லாரும் நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. இது மாற வேண்டும் என்றால் தனி மனிதனுடைய மாற்றம் மட்டும்தான் இந்த உலக மாற்றமாக. நீங்க உண்மையான பக்தியை கண்டு அறிந்து இந்த கர்ம சூத்திரத்தின் வழியாக நீங்க பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வாழுங்க. இந்த பக்தி யோகத்தை நான் என்ன சொல்லி, அந்த பக்தி உங்க வீட்லயே உங்க வீட்டு வாரத்துக்கு ஒரு நாளுக்கு இல்ல ஒரு சின்ன குருகுலமா வச்சு வாழைய உங்களுடைய நட்சத்திர குருவை வைங்க. இந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆசிரமம் என்று ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துல மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச கல்வியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை பக்தியும் கல்வியும் சேர்ந்தால் மட்டும்தான் சமுதாயம் அடுத்த நல்லா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்ச உடனடியாகவே அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளையும் உணவை தான் கொடுக்க வேண்டும் மாற்றி ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் சமூகத்தை இருக்க குழந்தைகளையும் கொடுக்கணும், கல்வியும் கொடுக்கணும், பக்தியும் கொடுக்கணுன்றதுக்காக முதல் பெண்மணி அவங்களுக்கு பெரிய பாராட்ட இந்த வேலையில தெரிவிக்கணும். நல்லா இருப்பாங்க அவங்க, நல்ல குணத்துக்கு, அவங்க நல்லதுக்கு, தூண்டுதலுக்கு மரண போயிட்டு ஒரு பெல் அடிச்சுட்டு வந்தாங்க. அதனாலதான் அந்த தன்மை மரண ஒரு 8 பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னாக்கா மரணம் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கும் பக்தி தானம் அவங்க போயிட்டு இன்னும் வைராகியமா இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் அதுதான்
அந்த குருடைய உச்சமும் அந்த வாழைத்தாய் இருக்கிற வரைக்கும் அந்த சரியான பக்தி முறையை நீங்க பயிற்சி எந்த கொம்பனால் சுயநலவாதியோ இந்த ஆணவம் பிடித்த உங்கள் பக்கத்தில் உங்களுடைய தெய்வீக சக்தியுடைய எல்லைக்குள்ள நுழைந்து அவர்களுடைய ஆணவம் சுயநலம் வாழுக்குள்ள ஆட்டம். இது சத்தியம். அப்படிப்பட்ட வைரிய, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த, அப்படிப்பட்ட நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களாக நீங்க மாற வேண்டும் என்றால் அது சக்தி மட்டும்தான் ஆதாரம். அதுக்கு பயிற்சி பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம். இந்த குரு என்று அதுலயும் உங்களுக்கு சித்தர்கள் கிடைக்கப்படுறாங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா? சோ அன்பர்கள், ஆக தியானத்துக்கு மூலம் குரு வடிவம், பூஜைக்கு மூலம் குருவின் திருவடிகள், மந்திரத்துக்கு மூலம் குருவின் திருவாக்கியம், திக்கு மூலம் குருவின் கிருபையே. அந்த கிருபை கிடைப்பதற்கு, அருள் கிடைப்பதற்கு அவரை இன்னமும் சரணாகதி அடைய வேண்டும். அந்த குரு வேறல்ல, அந்த வாளை வேறல்ல, இருக்கின்ற அந்த மூல கனல் வேற இல்லை. அன்பர்கள், நிறைய நோட்ஸ் இன்னைக்கு கொடுத்திருக்கேன். ஆக அன்பர்கள், குரு வழிபாடுல இன்று நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்புல மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்க. பக்கத்துக்கு மேல மந்திர ஜபம் வில் எண்ட். என்னது மந்திர ஜபம் பண்ணி கொண்டு இருக்கின்ற அன்பர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகள். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழ்க, இன்புற்று வாழ்க. ஜெய் ஜெகன்மாதா. சரி அன்பர்கள், சரி அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஆரோக்கியமா, நிம்மதியா, செல்வ சௌபாகியத்தோடு சுதந்திரமா வாழ மனதார நெஞ்சார வாழ்த்தி இதோடு நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய கர்ம சூத்ரா வகுப்பை பூர்த்தி செய்கின்ற. நல்லா இருப்பீங்க. நாளை பொழுது நம்மளுடைய ஜெபம் இனிமேல நம்ம 9:30 மணிலிருந்து ஒரு 11 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். நல்லா இருப்பீங்க, இன்புற்று வாழுங்க. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சரி அன்பர்கள், இன்னும் யாரெல்லாம் நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்புல இன்னும் பதிவு பண்ணலையோ உடனடியா பதிவு பண்ணுங்க. விஜயம்மா, நீங்க பதிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேது. பண்ணிட்டீங்களா? கர்ம சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கர்ம சுத்தி ஏதாச்சும் பதிவு பண்ணீங்களா? சந்தோஷம். ஓம். நாளை பொழுது சந்திப்போம். எல்லாரும் சந்தோஷமா போய் தூங்குங்க. ஓம்.